ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் ராஜே. ஸோ இந்த பார்க்க போனால் எபெக்ஸ். ஸோ இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் மூவி. ஆப்வியஸ்லி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. அந்த படம் வந்துட்டு ஸ்டில் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. யாரெல்லாம் ஒன்று பார்க்கல மறக்காம செக் பண்ணி பார்த்தப்போ உங்கள் தாசோ விஷயத்தில் ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து தேட்டருக்கு ரிலீஸ் இல்லைங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ தான் பார்த்துட்டு ரிவ்யூன்றது சுட பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஒரு 1 hour 30 minutes ஒரு படம் தான் சரிங்களா. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஆர்-ரேட்டட் ஃபிலிம் அண்ட் ஒரு சர்வைவல் த்ரில்லிங் ஸ்டோரியா தாங்க இருக்கு. ஓகேவா, லைக் ஒரு சைக்கோ கதை கூட சொல்லலாம். ஓகேவா, சைக்கோ அதை ஃபோக்கஸ் பண்றதை விட லைக் வந்துட்டு இந்த மரங்கள்லாம் மலைகள்லாம் ஏறுவாங்கல்ல இந்த அட்வென்ச்சர்ஸ்க்காக. இந்த என்னது இந்த மலையெல்லாம் வந்துட்டு கயிறு கட்டி ஏறுவாங்க. இந்த எவரெஸ்ட் மலைலாம் ஏற ஆள்லாம் இருப்பாங்களா, அவங்க பேரு அவங்களுக்கு என்ன எப்படி கூப்பிடுவாங்க எனக்கு தெரியல. சாகச வீரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இந்த காட்டுக்குள்ள தனியா போடுறது, இந்த போட்டை வச்சு இது போட்ல போடுறது, அடிக்கிற ஆத்துல போடுறது, மலை மேல உச்சியில ஏறிடுது. ஓகேவா, எபெக்ஸ்னே எனக்கு இப்பதான் தெரியுது. எபெக்ஸ்னா வந்துட்டு மலை உச்சி, அந்த உச்சி மலை இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எபெக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஓகேவா, ஒரு சர்வைவல் த்ரில்லிங். 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம சார்லிஸ் தெரான், ஸோ அவங்க தான் வந்துட்டு ஷாஷாவை வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மேட் மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஸோ தேட்டர்ல நல்லாவே ஓடின ஒரு படம். அண்ட் வந்துட்டு அது விஷுவலுக்காக ஒன்று படம். ஸோ ஒன் ஆஃப் த கேரக்டர் அதில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ட் வந்துட்டு நம்ம எரிக் பெனா, ஸோ அவர் வந்துட்டு 2003 வெளியான ஹல்க் படம் பார்த்துருக்கீங்களா, அதோட ஹீரோ தான் அவரு. ஸோ அவரை வந்துட்டு சும்மா ஒரு கேமியோ ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் மாதிரி வந்துட்டு சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு போயிருவாரு. ஓகே, வருவாரு லைக் ஒரு கப்பிள்ஸா வருவாரு, ஹஸ்பண்டா வருவாரு. அவருக்குன்னு சீனை வந்துட்டு சாகர மாதிரி வச்சு முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் டேரன் சொல்லிட்டு அவர் வந்துட்டு பென்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பிளே பண்ணுவாரு. ஆக்சுவலி அவர் தான் வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லர். ஓகேவா, ஆனா வந்துட்டு அவனோட மோட்டிவ் என்னன்னு தெளிவா சொல்லல. ஓகேவா, ஸோ இந்த 2 கப்பல்ஸ் வந்துட்டு அந்த மலை மேலே ஏற போறாங்க. ஸோ மலை மேல அந்த அந்த நேரத்துல இருந்து வின்டர் சீசன் வேற. ஸோ 2 பேரும் ஏறப்போ ஷாஷா வந்துட்டு நம்ம டாமி ஏறப்போ டாமி அங்கேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செத்து போயிடுறாரு. ஸோ ஆஃப்டர் 5 months, ஓகேவா, ஸோ ஆஃப்டர் 5 months வந்துட்டு இன்னொரு அட்வென்ச்சருக்காக, இந்த பொம்பளை ஒன்றும் தின்னல பத்தியா அப்படி சொல்ற மாதிரி வந்துட்டு இன்னொரு அட்வென்ச்சருக்காக வந்துட்டு ஆளே நடமாட்டம் இல்லாத ஒரு பார்க்குக்கு போறாங்க. ஒரு நேஷனல் பார்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் காட்டுக்குள்ள போறாங்க. ஓகே, ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு இடத்துல காட்டுக்குள்ள போறாங்க. சோ அங்க வந்துட்டு லைக் வந்துட்டு எதிர்பார்க்காத விதமா வந்துட்டு நல்ல மாதிரி ஒருத்தன் வந்தான். அவன் தான் சைக்கோ கில்லர். ஓகேவா, எனக்கு அந்த கேரக்டர் டவுட் இருந்துச்சு. பென்னு வரானு இவன் நல்லா இருப்பான். எனக்கு என்ன இந்த படத்தை வந்துட்டு நான் அதோட என்ன சொல்றது, அது சினப்சிஸ் எழுதியிருப்பாங்களே, ஸோ இன்ஃபோ எழுதியிருப்பான், அது படிச்சு பார்த்தேன். பட் அது புரியல. சரி, படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ பார்த்தப்போ நான் என்ன நினைச்சேன்னா சம்திங் ஏதோ வேற ஒன்று வச்சிருப்பாங்க. மேபி ஏதாச்சும் சஸ்பென்ஸா இருக்கும், வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வரும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை பயங்கரமா. என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எனக்கு வந்துட்டு பர்சனலா ஹைட்னா பயம். சும்மா ஒரு 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 3வது மடியா 2வது மடிலேருந்து மேலேருந்து எட்டி பார்த்தாலே எனக்கு வந்துட்டு கலங்கிடும். பயம் இருக்கு, ஹைட்னா பயம். அந்த ஒரு ஃபோபியா எனக்கு இருக்கு சின்ன வயசுல இருந்து. ஸோ எனக்கு எப்பவுமே அந்த ஒரு தாட் இருக்கும், எனக்கு இந்த 2வது 3வது மடியில ஏறதுக்கே பயமா இருக்கு. நீங்க எப்படி ஈஸியா மலையெல்லாம் ஏறிக்கிருக்கீங்க? அப்புறம் ரீசெண்டா இந்த பில்டிங்லாம் இப்போ ரீசெண்டா ஏதோ ஊர்ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த பில்டிங் ஏறினார்ல. ஓகேவா, அந்த தைவான்ல உலகத்திலே அந்த தைவான்ல இருக்கிற ஹையஸ்ட் டாலஸ்ட் பில்டிங் வந்துட்டு ஒருத்தர் ஏறினார்ல. ஸோ அவர் பேர் ஞாபகத்துக்கு வரல. அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்துட்டு பயந்துட்டு எப்படி அதெல்லாம் கயிறு எதுவுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லாம ஏறிட்டு இருக்கேன், அசால்ட்டா இருக்காங்க, எப்படி முடியுது உங்களால அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஃபீல், அந்த ரியல் லைஃப்ல அந்த இப்போ ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஆள் வந்துட்டு ஏற அந்த பயம் இருக்குல்ல, அந்த ஃபீலை வந்துட்டு இந்த படத்துல பார்க்கும்போது அப்படி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஆப்வியஸ்லிஸ்லாம் செட்டு போட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே கூட பண்ணியிருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் படத்துக்காக இருக்குன்னு சொல்லும் போது செட்டு போட்டு தான் ஆப்வியஸ்லி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் உண்மையிலே அந்த பயத்தை காமிச்சிச்சு. ஓகேவா, ஸோ அந்த மலை ஓப்பனிங்ல வந்து அந்த பனிமலையில அங்க ஒரு மலையில ஏறுறதா இருக்கட்டும், வந்துட்டு அது ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ரிவர் வந்துட்டு வேகமா தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஆத்துல வந்துட்டு அந்த நம்ம ஷாஷா வந்துட்டு அந்த போட்ல போடுவாங்க. சின்ன படகு இருக்காது, அந்த படகு பேர் என்னன்னு தெரியல. அந்த போட்ல வந்துட்டு அந்த அடிக்கிற அலையில அவ்வளவு வேகமா போறாங்க. தண்ணிக்குள்ள மூழ்கி திரும்ப வந்துட்டு யூட்டன் போட்டு தண்ணியில இருந்து யூட்டன் போட்டு ஏஞ்சி வராங்க. அதெல்லாம் லிட்டரலி எனக்கு வந்துட்டு சஃபிகேட் ஆகுது அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ. எப்படிங்க பண்றீங்க? அது படமா இருந்தாலும் ஆப்வியஸ்லி அது கண்டிப்பா பொய்யா எடுத்திருந்தாலும் பட் வந்துட்டு அந்த ஃபீலை கொடுத்துடுறாங்க. அந்த பயம் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு உண்மையிலே. ஓகேவா, ஸோ அந்த இதை ஒரு
50 மினிட்ஸ்லாம் முன்னுக்கு ஓகேவா. ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பயமாவே இருந்துச்சு ஓகேவா. அண்ட் வந்துட்டு அந்த கடைசி அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து 40 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு சைக்கோ த்ரில்லர் ஓகேவா. சைக்கோ கில்லரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் வந்துட்டு அவன் கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க ஒரு ஷாப்புக்கு போவாங்க. அது ஒரு டீட்டெயில் நல்ல ஒரு டீட்டெயில் பண்ணியிருந்தாங்க ஓகேவா. ஸோ ஷாஷா வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு போவாங்க. அவங்க வந்துட்டு திங்ஸ்லாம் வாங்கி இருப்பாங்க. அந்த அங்க வந்துட்டு ஒரு போர்டில் வந்துட்டு இந்த நபர் வந்துட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் சொல்லிட்டு நிறைய பேரோட படங்களை வந்துட்டு மிஸ்ஸிங் போஸ்டர்ல வந்துட்டு அங்க ஒட்டி இருப்பாங்க ஓகேவா. அதை டீடைல் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வந்துட்டு கவனிக்கல ஓகேவா. பார்த்துட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ல ஷார்ட்ஸ்ல காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸிங் ஆன ஆள்லாம் எங்கன்னு பார்க்கும்போது இந்த பென்னு தான் வந்துட்டு ஏதோ ரிச்சுவலா எதுக்கோ பண்றதுக்காக வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டு அந்த மீட்டை வந்துட்டு வெட்டி அதை வந்துட்டு பேக்கெட் பண்ணி வைக்கிறாரு. அவங்களோட மீட்டை தான் எனக்கு தெரிஞ்சு அவன் வெட்டி பேக்கெட் பண்ணி வைக்கிறான்னு நினைக்கிறேன். அதுவும் அவன் சாப்பிட்டது நல்லா இருக்கு வேற சொல்லுவா அவங்ககிட்டே கொண்டவங்ககிட்டே ஓகேவா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் காப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க போய் மனசங்களாம் அந்த கடத்தி வச்ச மனசங்களாம் வந்துட்டு எங்க போய் எல்லாத்தையும் வந்துட்டு நேக்கடா ஆக்கி எல்லாத்தையும் தொங்க விட்டுருப்பான். இந்த நீங்க வந்துட்டு அந்த பிக் இருக்குல்ல, வண்டி ஃபேக்டரிக்கெல்லாம் போனீங்களா, வண்டிலாம் கவுத்து வச்சிருப்பான்ல ஓகேவா. ஸோ அந்த அந்த ஃபேக்டரிக்கெல்லாம் சொல்ற வண்டியில அந்த மாதிரி கவுத்து வச்சிருக்கான் ஓகேவா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து ஷாஷா தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் கடை கடைசி வரைக்கும் போவோம். பட் என்னன்னா நம்ம இந்த மாதிரி சைக்கோ கில்லர்னாலே வந்துட்டு எதிர்பார்க்கறது என்னன்னா அவன் எப்படியாச்சும் அங்க குத்துவான் இங்க குத்துவான் கிழிப்பான். அங்கிருந்து எப்படி வந்துட்டு அந்த சைக்கோ கில்லர் கொன்னு எப்படி வந்துட்டு அவங்க தப்பிக்கிறாங்க, அந்த ப்ரொட்டகனைஸ் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா. அப்படிதான் போய்க்கிச்சு. நடுவுல பார்த்தா அவங்க காலை உடைக்கிறாங்க, அப்புறம் கையை கடிக்கிறாங்க, காதை கடிச்சிருவாங்க. ஷாஷா வந்துட்டு அந்த பென்னோட காதை கடிச்சிருவாங்க. எல்லாம் கடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு 2 பேரும் தப்பிக்கணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஒன்னா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க ஓகேவா. அந்த மொட்டை மண்டையும் ஒத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு அந்த மலையை ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு சைக்கோ கில்லர் கூடயே சேர்ந்து தப்பிக்குவீங்க அப்படிதான் கேட்கிற மாதிரி இருக்கு உண்மையிலே. அது வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் பெஸ்டா இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல ஓகேவா. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நம்ம இப்படி ஒண்ணு நினைப்போம் இவன் தப்பிக்கிட்டு தான் பெரிய டாஸ்கா இருக்குன்னு, இவன் கூட சேர்ந்து தப்பிக்கிட்டு தான் அது ஒரு டாஸ்கா இருக்கு ஓகேவா. மலை மேல ஏறுவாங்க, அப்பயே தெரிஞ்சிச்சு தான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல ஏறுவாங்க. எப்படியாவது மேல இருந்து உழுந்து கீழே செத்து போயிடும் ஓகேவா. அப்படிதான் இருந்துச்சு. கதையும் அப்படிதான் கொண்டு போனாங்க. கடைசியில ஹீரோயின் ஆப்வியஸ்லி தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஸ்ஸிங்கான பாடிஸ்லாம் எங்கன்னு வந்துட்டு போலீஸ்லாம் அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. போலீஸும் வந்துட்டு நியூஸ்ல வந்துட்டு அவங்க தகவல் தெரிவிச்சிருவாங்க. இப்படிதான் போகும். அண்ட் வந்துட்டு இந்த முன்னுக்கு நான் சொன்னல அந்த மலை மேலே ஏறுறது, தண்ணி அந்த ரிவர்ல வந்துட்டு அவங்க போட்ல வந்துட்டு போகிறதுலாம் வந்துட்டு அந்த த்ரில்லர் அந்த ஒரு பயத்தை வந்துட்டு அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவன் நான் டிவியில் ஃபோன்ல பாக்குறப்ப அந்த ஒரு பயத்தை ரொம்ப அழகாவே வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அது உண்மையிலே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சைக்கோ கில்லர் நடுவில் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்த அந்த ஸ்டோரி தான் வந்துட்டு கரெக்டா சிங்க் ஆகல. அவனுக்கு பெருசா ஸ்டோரியும் இல்லை, வந்துட்டு அவனோட மோட்டிஃபும் என்னன்னு தெரியல ஓகேவா. சும்மா அப்படியே கடத்துறான், லைக் வந்துட்டு தொங்க வைக்கிறான். அப்புறம் சொல்றான் இவங்களும் ஹியூமன் தானே, இவங்க பாடி எந்த ஒரு பார்ட்ஸும் வந்துட்டு வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்துல வெட்டி வைக்கிறான் ஓகேவா. அப்படிதான் ஓகேவா. ஸோ ஆப்வியஸ்லி சார் R-rated வந்துட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு R-rated இல்லை. R-rated லைக் வந்துட்டு மலையிலேருந்து மேலேருந்து விழுந்து தலை வந்துட்டு கல்லுல பட்டு தெரிக்கிறதா இருக்கட்டும் அதை காமிச்சிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம ஒரு கல்லை வச்சு நம்ம ஷாஷா வந்துட்டு பென்னோட காலை உடைப்பா. அவன் வந்துட்டு அந்த 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 பேண்ட்டை கிழிச்சு பாக்குறப்போ எலும்பு உடஞ்சு கிடக்கும் ஓகேவா. அந்த எலும்பு உடஞ்ச மனசை வந்துட்டு படந்த மணிக்கு படுத்து கிடப்பான் ஓகேவா. எலும்பு அதை ரொம்ப தெளிவாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நியூடிட்டி சீன் இருக்கு, லைக் வந்து அந்த பணத்தெல்லாம் வந்துட்டு நியூடா ஆக்கி வந்து தொங்க வச்சிருப்பாங்க. பிஸ்னஸ்லாம் பொம்மை தான் ஓகேவா, ஃபேக்கு தான். பட் வந்து அந்த சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ எல்லாம் வந்துட்டு நேக்கடா அந்த அந்த டெட் பாடிஸ் இருக்கும். ஸோ மற்றபடி பெருசா இந்த R-rated கண்டென்ட் கிடையாது. நான் அதை பார்த்தேன்னா இந்த சைக்கோ கில்லர் இவங்ககிட்ட ஷாஷா தப்பிக்கிறப்போ வந்துட்டு அதுக்கு என்னது குத்துவான் கிழிச்சு விடுவான் அந்த மாதிரி லைக் ஓப்பனா காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஓகேவா. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிருக்கீங்க ஓகேவா. ஸோ அந்த வகையில எனக்கு எதுவும் என்னடா இந்த படத்தை இந்த மாதிரி கதையை பார்த்த மாதிரியே இருக்க, ஏதோ 1-2 தான் டிஃப்ரெண்டா இருக்கு அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. எமோஷனலி சுத்தமா கனெக்டே இல்லைங்க உண்மையிலே. எங்கேயுமே கனெக்ட் ஆக முடியல, எமோஷனலே இல்லை. அந்த த்ரில்லர் வைப் தான் இருந்துச்சு ஓகேவா. அண்ட் வந்துட்டு இந்த படத்தை நீங்க வந்துட்டு ஒரு கம்பேரிசன் சொன்னப்போ ரீசெண்டா வந்துட்டு நம்ம சாம் ரேமி சாரோட ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளியே வந்துச்சு. ஒரு தீவிலே வந்துட்டு ஒரு பாஸுக்கும் அவங்க எம்ப்ளாயிக்கும் வந்துட்டு நடக்கிற அந்த ஒரு எப்படி அவங்க இருந்து தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையை பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது ட்ரெய்லர் டீஸ் எல்லாம் பாக்குறப்ப கூட எனக்கு தோணுச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னால அந்த படத்தை பார்க்க முடியல. பட் வந்துட்டு அதே அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, இது ஒன்றும் பெட்டரா எடுத்துருக்கலாமே. ஒருவேளை நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறோம், OTT ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இதுக்கான கொடுத்த பட்ஜெட்டை வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு
லொகேஷன்ஸ்ல தானே, பட் லொகேஷன்ஸ் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஐ திங்க் இந்த ஆஸ்திரேலியன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அந்த அந்த மலைப்பகுதியை ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஓகேவா, அது நிறைய பேர் சிஜி எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குதான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு வின்டர் டு சம்மர் வந்த மாதிரி வந்துட்டு அந்த டைட்டில் வச்சு ஒரு மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் நம்ம டாமி மேலேருந்து விழுந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அங்கே தான் டைட்டில் போடுவாங்க அபெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து மறைஞ்சு சம்மர் ஆஃப்டர் 5 months வந்துட்டு அந்த அந்த மாதிரி எல்லோஷ்ல வந்துட்டு காமிப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு படம் தான், பட் வந்து 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் 50 minutes வந்துட்டு கொஞ்சம் இழுத்து வச்சிருப்பாங்க. பட் அந்த பயத்தை ரொம்ப அழகாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. யாரும் பார்க்கல, மறக்காம செக் பண்ணி பார்த்தப்போ மறக்காம கீழே ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.